அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு நம்முடைய மாந்திரிக பயிற்சியில் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கும் ஜாலக்காவினுடைய இனிய இரவு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசை தினம், அதாவது 16/4/2026 நான் பதிவு செய்யக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பூஜை செஞ்சிருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா நடு இரவு நடு ஜாமத்தில் 12 மணி 17 நிமிஷத்துக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ லைவ் வீடியோ. இந்த எடுத்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸில் போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த பூஜை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அஷ்டகர்ம வேலையில் அஷ்டகர்மத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வசியம், ஆக்ரஷ்ணம், வசியம், மோகனம், ஆக்ரஷ்ணம், இந்த 3 நல்லது. ஸ்தம்பனம் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது. சரிங்களா? அப்போ வசியம், மோகனம், ஆக்ரஷ்ணம், ஸ்தம்பனம் இது 4 நல்லதுன்னு வச்சுக்கிங்க. மீதி 4 பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வேதனமோ, வித்வேஷனமோ, உச்சாடனமோ, மாரணம், இந்த 4மே கெடுதல். சரி, இப்போது அமாவாசை தினம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேதி நான் காட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அதாவது 17 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 மணி 12 நிமிஷத்தில் 17/4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அமாவாசை தினத்தை பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜை மாந்திரிக படிச்சிட்ருக்க நம்ம நண்பர்களுக்கு இது கட்டாயம் இது உதவும் நான் நம்புகிறேன். ஏன்னா மாந்திரிக படிச்சிங்க, கணபதி உபாசனை முடிச்சுட்டு இப்போ முருகர் உபாசனை பயிற்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் நான் பண்ணுறேன். வெளிப்படையாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் சத்தியம் பண்ணி மந்திரத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஏன்னா என்னை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மாந்திரிக பயிற்சிக்கு குரு தீட்சை கொடுக்கும்போதே நான் தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறேன். நான் சத்தியமாக கற்றுத்தரேன், கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இது என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்னை பார்த்து அதே மாதிரியே இன்றைக்கி நிறையா மந்திரவாதி காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் பட்சத்தில், அப்போ அவனும் சத்தியம் பண்ணி தானே கொடுப்பான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி அந்தந்த மந்திரவாதிகளும் அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தால் நான் ஜெயிச்சிட்டதாக என்னுடைய அர்த்தம். சரி, அப்படி இருக்கும்போது இப்போது இந்த சித்திரை மாதம் அமாவாசை தேதியில் வெளிப்படையாக வீடியோ போடுறேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகத்தில் 4 விதம் கெடுதல் இருக்குது இல்லையா? இந்த கெடுதலை செய்யக்கூடிய ஒரு விதமான வேலைகள் மாந்திரிக ப்ளஸ் தாந்திரிக வேலை அப்படின்னு அர்த்தம். இது சரிங்க. இந்த மாந்திரிகம் நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது, அவரால் ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மாந்திரிகம் வேலை செய்யுது தான், இல்லைன்னு சொல்லலை. சரி, அப்படி ஒரு பார்க்கும்போது எனக்கு இந்த திருப்பூர் மாவட்டம் அங்கேரி பாளையத்தை சேர்ந்த மாரியம்மாள் மகன் சிவக்குமார் என்னும் நவசக்தி, ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தினுடைய உரிமையாளர். அவன் வெளிப்படையாக 20/3/2026 மாந்திரிகத்தில் அதாவது என்ன கள்ளக்குறிச்சி ஜாலக்காவை மாரணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக வீடியோ போட்டதுக்கு இணங்க இப்போது நான் இந்த வீடியோ அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ பதில் வீடியோவாக நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா மாந்திரிகத்தை பற்றி தெரியாமல், மந்திரத்தை பற்றி தெரியாமல் ஊரை ஏமாற்றி மக்கள் மத்தியில் பணத்தை பிடுங்கி தின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த நவசக்தி எந்த மாதிரி பதிவு போடும்போது நான் இந்த மாதிரி போடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ அதில் போட்டு தீயிட்டு எரிச்சிட்ருக்கேன். சரிங்களா? தீயிட்டு எரிச்சிட்ருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் வைரம் வைரத்தாலே அறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. சரியா? அது இருக்கட்டும். அப்போ மாந்திரிகத்தில் என்னை கொலை செய்வன் சொன்னதுக்காக மட்டும் இல்லாமல் நவசக்தி என்னையும் என் தாயையும் ஒரு தொப்புள் கூடிய உறவையும் இழிவுபடுத்தி ஒரு ஆபாசமாக பேசியதன் காரணமாக இப்போது இந்த பூஜை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது இந்த பூஜை
அவங்களுக்கு என்ன அழிவை ஏற்படுத்துமா, நல்லது ஏற்படுத்துமா, கெடுதல் ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் கட்டாயம் எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு தாயும் மகனையும் இழிவுபடுத்தி பேசிய நவசக்தி அவனுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜை கடவுள்கிட்ட நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பெரியவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்தமாரி அப்பா அம்மாட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், முறையிடுவோம். ஏம்மா இந்தமாரி சொல்கிறாங்க போகிறாங்கன்னு. அதை விட்டு அப்பா அம்மா இல்லாதவங்க யார்கிட்ட முறையிடுவாங்க? ஒரு சொந்த பந்தம் இல்லாதவங்க யாருக்கு முறையிடுவாங்க? அட அப்பா அம்மா இருந்து கேட்குறதுக்கு நாதி இல்லை, தகுதி இல்லைன்னா யார்கிட்ட முறையிடுவாங்க? கடவுள்கிட்ட தான் முறையிடுவாங்க இல்லையா? அப்படி நான் அந்த கடவுள்கிட்ட முறையிடுறேன். ஸோ இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்னுடைய ஆத்மா திருப்திக்காக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னுடைய ஆத்மா திருப்திக்காக, என்னுடைய மாணவர்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படையாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இது நவசக்தி வாயால் கெட்ட சூனியம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ நவசக்தி சொன்னதுக்காக இதை செய்கிறோம்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு வெளிப்படையான ஒரு வீடியோ, ப்ராக்டிக்கல் வீடியோ. யாரை வச்சு நான் ப்ராக்டிக்கல் கொடுக்க முடியும்? எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுக்க முடியுமா? மாந்திரி படிக்கிறவங்களுக்கு வச்சுக்க முடியுமா நண்பர்களே? முடியாது. அப்போ நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயந்தான். ஐயா வெயிட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் வரும்போது யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வாலண்டியராக வருவாங்க, வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரியவே வாய் விட்டு வாயால் சூனியத்தை வாங்கிக்கிட்ட ஒரு ஐயாச்சாமி, பாவாடை சாமி அப்படின்னா நவசக்தி தான். நவசக்தி கிட்டத்தட்ட 2017 இருந்து என்கிட்ட வாய் வார்த்தையால் ஆபாசமாக பேசி, நானும் பேசி, அதுக்கு பிறகு இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொது தளத்தில் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வந்து பெண்களை பேசியதுக்கும் என்னை பேசியதுக்கும் ஆன்மீகத்தை தவறாக சித்தரித்து பொதுமக்களை ஏமாற்றியதுக்கும் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நவசக்தி வீடியோ போட்டதுக்காக அதை நான் விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் நான் கிளாஸ் நடத்துகிறத வைத்தறிச்சல் கொண்டு இந்த மாதிரி பதிவுகள் போட்டதுக்கு இணங்க என் தாயை இழிவுபடுத்தியதுக்காகவே இப்போ இந்த பூஜையை நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, இந்த பூஜை நடக்குமானா எனக்கு தெரியாதுங்க. நடந்தாலும் நடக்கட்டும், நடக்காட்டினாலும் போகட்டும். ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ, செய்முறை வீடியோ. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவால் உண்மையிலுமே இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாது, ஆனால் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நவசக்திக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் உடலில் இந்த பொம்மையை நவசக்தி பேரை சொல்லி தான் நான் செஞ்சேன். அது ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிறது. ரெண்டாவது, அந்த பொம்மைக்கு உள்ளார நவசக்தியினுடைய உருவத்தை ஒரு செப்பு தகுடில் வரைஞ்சி அந்த தகுடை ரோல் பண்ணி அதை அந்த பொம்மைக்கு பின்னாடி, அதாவது அந்த பாவு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பாவு பொம்மைக்கு பின்னால் பக்கம் வச்சு அதை நான் பேஸ்ட் பண்ணி அதை லாக் பண்ணிட்டேன். யாருடையது? நவசக்தியுடைய அந்த தகுடை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் 2 நாளில் அங்கேருந்து எறும்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த தகுடு வழியாக போய் அதெல்லாம் ஃபுல்லாக ஊர்ந்து அது மாதிரி மேய்ஞ்சி அப்படியே எல்லாம் போய் அந்த பொம்மையை கடித்து கொதறி அதை அப்படியே ஒரு சல்லடை மாதிரி ஆக்கிடுச்சு. அவ்வளோ பெரிய பொம்மையை சல்லடை மாதிரி ஆக்கிடுச்சு. அப்போ அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 100% வேலை செய்யும் நான் நம்புகிறேன். ஆனால் ஆதாரம் இருக்கான்னா தெரியாது. ஏன்னா அந்த எறும்பு எல்லாம் அந்த என்ன பண்ணிடுச்சுன்னா, செஞ்சு வச்சோடனே அதெல்லாம் போய் அரிச்சிருச்சு. அப்போ அந்த பொம்மை எப்படி அந்த எறும்பு கடிச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். அப்போ அந்த எறும்பை கடிக்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையை செஞ்சுது. அதுதான் உண்மை. பொம்மையை செஞ்சு அதில் நான் அந்த எறும்பு கடித்து அது எல்லாமே சாப்பிட்ருக்கு அப்படி. அப்போ அந்த எறும்பு எப்படி கடிச்சதோ, எப்படி அந்த பொம்மைக்கு உயிருள்ள பொம்மை எப்படி வலிச்சிருக்குமோ, அதுபோல் அந்த பாவு பொம்மை கடித்தது மாதிரி அவன் உடலில் நோய் ஏற்படும். உடலெல்லாம் குண்டூசி மாதிரி குத்தும். கடைசியாக அதனுடைய மனம் பேதலித்து போய்விடும். நவசக்திங்கிற ஒரு மனுஷன் எந்த ஒரு சக்தியும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு அது ஆளாக நேரிடும். சரி, அது மட்டுமா அப்படின்னா, அந்த நவசக்திங்கிற அந்த பாவு பொம்மையை நெருப்பில் போட்டு எரிச்சிருக்கேன். நெருப்பில் போட்டு எரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பில் போட்டு எரித்தா அவனுடைய அகம்பாவம், அவனுடைய ஆணவம், அவனுடைய திமிரு, இன்னும் பல விஷயங்கள் எரிந்து நாசமாக போய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு காரணம்,
என்ன மாந்திரத்தை கொலை பண்ணுற சொன்ன அந்த நவசக்திக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தையை நான் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா நைட் நேரம் அமாவாசை நடு இரவில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? அதை நான் வீடியோவில் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நான் தெளிவாக அந்த டேட்டு டைம் எல்லாமே நான் வந்து வேறு ஒரு செல்லை காட்டியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நவசக்தியினுடைய உடல் வந்து நசுங்கி, உடல் வந்து மசுங்கி, உடல் வந்து நாசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி உருவமை போட்டு நெருப்பில் எரிப்பதனால நவசக்தி உடலெல்லாம் வந்து நெருப்பு மாதிரி எரியும், உடலெல்லாம் எரிச்சல் ஏற்படும். சரிங்களா? இப்போ நவசக்திக்கு செஞ்ச தாய்த்து அந்த ஷீட்டு அந்த பொம்மைக்கு பின்னாடி வச்சு நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். இப்போ அதுக்கு பிறகு அந்த மந்திரங்களை சொல்கிறேன். அந்த மந்திரம் தான் என்ன மந்திரம், அதுதான் ட்விஸ்ட்டு. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதில் எழுதியிருக்கிற மந்திரம் தான். கட்டாயம் கிடையாது. சரியா? அப்படிலாம் வந்து நான் நேரடியாலாம் எதுவுமே கொடுத்துட மாட்டேன். நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகிற ஆள். சரிங்களா? அதில் மந்திரம் இருக்குது, அதை தான் பிரயோகம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, எத்தனையோ ரகம் இருக்குது. அஷ்டகர்மத்தை ஒரு தெய்வத்தை வச்சு தான் ஆளணும் அப்படிங்கிறது கிடையாது. யாரையெல்லாம் வித்தை கற்றுருக்காங்க, கற்றவனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் கலை தான். சரியா? அதனால் இந்த தகுடு போட்டு எரிச்சிருக்கேன். நவசக்திங்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக தக்க பதிலடி கிடைக்கும். அதுக்கு தெய்வமும் கூட துணை போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த பொம்மையை எப்படி எரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மாந்திரிக படிக்கிற நண்பர்கள் இதுவும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். நான் நவசக்தி மீதி செஞ்ச தகுடு அத்தனையும் இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ப்ராக்டிக்கலில் நல்ல பேர் எடுத்துக்கோங்க. நீங்களும் மாந்திரிக பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கணும். செய்முறையில் நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கிறான், அதை வச்சு செஞ்சுக்குவோம். நான் சரிங்களா? ஏன் இதை நான் செய்கிறேன்னா, என்னை மாந்திரத்தை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் என்னை சொல்லியதுக்காக என்னுடைய நண்பர்களுக்காக, ஸ்டூடெண்ட்டு மாந்திரிக படிக்கிற நபர்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மாந்திரிக பயிற்சியில் இன்னும் மாந்திரிக பயிற்சி கொடுக்குறேன். மற்ற பொதுமக்களோ மற்ற மாந்திரிகவாதிகளோ இல்லை ஆன்மீகவாதிகளோ இல்லை குருமார்களோ பில்லி சூனியை வைப்பது எப்படி, பில்லி சூனியத்திலிருந்து தக்க வச்சுக்கிறது எப்படி, அந்த பில்லி சூனியத்திலிருந்து பாதுகாப்பது எப்படி, நிறைய விஷயங்கள் பில்லி சூனியத்தை பற்றி வெளிப்படையாக நான் கற்றுத்தரத்துக்கான முன் வந்திருக்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இது இந்த நவசக்தி மாதிரி இன்னும் நிறைய போலி மந்திரவாதிகள் இன்னமும் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. கட்டாயம் அவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாதவன் சும்மா ஒரு பொருளை செஞ்சு கொண்டுட்டு போய் நீ சுடுகாட்டில் புதைச்சிட்டா அது வந்து வேலை செய்யுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டால் நிறைய பேத்துக்கு அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் அது செய்கிறவங்க செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைத்து விடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த போலியாக இருக்கிற மந்திரவாதிகள் இன்னும் நிறைய பேர் இந்த தமிழகத்தில் நிறைய வேஷம் போட்டுக்கிட்டு, கொட்டையை போட்டுக்கிட்டு, ஜிப்பா போட்டுக்கிட்டு மயிர் வளர்த்துட்டு இருக்கிற அத்தனை மந்திரவாதிக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு ஏற்படும் நான் நம்புகிறேன். நவசக்தி வந்து இந்த அமாவாசைக்கு நான் செஞ்சுட்டேன். இன்னும் மறுபடியும் அடுத்த அமாவாசை, அதாவது வெள்ளிக்கிழமை அமாவாசை இருக்குது, சனிக்கிழமையும் நாளை விடுற மாதிரி இல்லை. ஸோ தொடர்ந்து நான் அந்த பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ நவசக்தி என் தாயை திட்டியது தவறு என்ன வெளிப்படையாக வீடியோ போட்டு என் தாய் என்னை ஆபாசமாக ஒரு தொப்புள்குடி உறவை இழிவுபடுத்திய அந்த நவசக்தி அவன் திருந்தும் வரை இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது எதோ ஆனாலும் அதை பற்றி தப்பு கிடையாது. சரியா? அப்படி இல்லைன்னா நவசக்தி வந்து என்னோடய மாந்திரிகத்தில் வந்து போட்டி போட்டு வித்தையில் ஜெயிச்சு காட்டணும். அப்படி இல்லைன்னா நவசக்தி என்பவன் வந்து பாவாடை கட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நவசக்தி போலி மந்திரவாதின்னு சொல்லி நான் உனக்கு முத்திரை குத்திருக்கிறேன். இல்லைன்னா கிட்டத்தட்ட 20/3/2026 நவசக்தி நான் சூனியம் வைக்கிறேன், செய்வனை வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னி வரைக்கும் இன்றைக்கி என்ன ஆச்சுங்க, இன்றைக்கி வந்து 16, அதாவது விடிஞ்சுது இப்போ நைட் 12 மணிக்கு 17/4/2026 கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஒரு மாதமே ஆக போகுது. அவன் நம்மளை இன்ன வரையும் தடுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவன் டுபாகூர் ஒரு போலி மந்திரவாதி. இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ண அவன் நம்மளை கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். அவனுக்கு தடுக்க தெரியல, தடுக்க முடியல என்பதுதான் உண்மையான விஷயம் நண்பர்களே. சரி, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நவசக்தியை பாவாடை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுடைய கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 9 ரூபா ஜிபே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் காசுக்கு நல்ல பலன் உண்டு. அந்த காசில் நவசக்திக்கு ஒரு 9 பொட்டை பையனுக்கு பாவாடை வாங்கி அனுப்பலான்னு இருக்க நண்பர்களே. உங்களோட ஒத்துழைப்பு தேவை. இந்த நம்பருக்கு 9 ரூபா பணம் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.